கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் இந்த காலை வேளையில் கூட ஆசீர்வதிப்பாராக. பார்ட் 2 பொறாமை தீன்னு சொல்லி இது பார்ட் 2. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தாலும் இந்த கடைசி காலத்தில் நம்ம அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குற காலம் இது, கடைசி காலம் இல்லையா? அதனால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். சாமுவேல் பேச்சு அவன் கேட்கல. சவுல் கேட்காம அவர் வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சிட்டான். பலிட்டு என்ன பண்ணிட்டான், கீழ்ப்படினால ஆண்டவர் அவன் மேலே கோபமாயிட்டாரு. அவன் ராஜ்ய பாரத்தை எடுக்க போகிறாரு. இப்போ பலியை பற்றி அவன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சாமுவேல், கீழ்ப்படுதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்கள், பலியை பார்க்கலும் எது முக்கியமா? கீழ்ப்படுதல் தான் முக்கியமாக. நம்மக்கிட்ட இருக்கா அந்த கீழ்ப்படுதல்? நம்பர் 1 கீழ்ப்படுதல் இருக்கா? இல்லை. ஃபஸ்ட்டு நாள் இல்லை. இவனும் தவறிட்டான். சவுலும் நான் வர்றேன்னு சொன்னார். 7ஆவது நாள் அவர் வர்ற டைம் முடிக்கிறோடு இல்லை, அந்த நாள் முடியல, அதுக்குள்ளே நான் செஞ்சுட்டான். அவன் அவசரப்பட்டு இந்த காரியத்தெல்லாம் முடிச்சிட்டான், பலிட்டு முடிச்சிட்டான். அதான் அவர் கோவமாயிட்டார். மட்டும் தேவன் கோவமாயிட்டார். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட் ஆச்சா. 2வது பாருங்கள், அதான் பலியை பார்க்க கீழ்ப்படுத்தல் முக்கியம்னு சொல்கிறாரு. 2வது ஆட்டுக்கடா நினைத்தை பார்க்கலும் என்னது இருக்குதான், நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுக்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். மாட்டுக்கடாக்கு நினைத்த கொழுப்பெல்லாம் செலுத்தி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணுமா? நம்ம அவருக்கு செவி கொடுக்கணுமா? கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா? ஆச்சா. 2வது அதனால தானே சொல்கிறாரு, செவி கொடுக்கணும் உத்தமம். 2கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாக இருக்கிறது. பார்த்தீங்களா? 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 15:23. 2கம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு பாவத்துக்கு முரட்டாட்டம். பார்த்தீங்களா? பில்லி சூனியத்துக்கு தகுமா? இது 2கம் பண்ணி. 2கம்னா என்னது? ஒத்துக்கிட்டு மாற்றி போய் சொல்கிறது, இங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது. அதையே சொன்னால் கூட பரவாயில்ல, அதுவும் 2கம் தான். சொன்னதையே சொன்னாலும் ஆனாலும் கூட்டி சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாக கூட்டிக்குவாங்க, வார்த்தைகளை கூட்டி சொல்லுவாங்க. அப்போ அது என்னது? 2கம் பண்ணுதல். அப்போ பிராண சிநேகிதையும் பிரிச்சிருமா, அந்த மாதிரி பயங்கரமானது அது. அப்போ 2கம் பண்ணுதல் பில்லி சூனியம் கூட வச்சுருவாங்க. ஆனால் 2கம் பண்ணுறது அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாரு பாருங்க. இந்த வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி முரட்டாட்டம் பண்ணுறதுனா என்ன? அப்படியே அடம்ப்டாக நிற்கிறது. நம்ம அப்படியே சொன்னதே, அதை முயலுக்கு 3 கால் இன்னுவாங்களே, அந்த மாதிரி கதை. முரட்டாட்டம் பண்ணுறதுல அவபக்திக்கும் விக்கிராரணைக்கும் சரியாக இருக்கிறதான். அவபக்தி, முரட்டாட்டம் பண்ணுறது, நம்ம புடிவாதம் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எதுக்கு சமமா? அவபக்திக்கும், பக்தி இல்லாத ஒரு அவபக்திக்கும், அப்புறம் விக்கிராராதனைக்கும். அப்போ எவ்வளோ நம்ம சாதாரண நினைப்போம், முரட்டாட்டம் பண்ணுறோம், நம்ம முரட்டாட்டம் பண்ணி நம்ம ஸ்டப்பனாக இருக்கலாம் நினைப்போம். ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை கொண்டு வருதுன்னு. படிச்சிங்களா? அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாக இருக்காது. விக்கிராராதனை ஆண்டவர் அருவ இருக்கிறாரு. அவபக்தி இல்லாதவனுக்கு என்ன இல்லை? பரலோகம் கிடையாது, நரகம்தான். அப்போ எதுக்கு நம்ம பயங்கரமான காரியங்கள் பாருங்கள், எவ்வளோ ஈஸியானது. புறங்கூறுது. நம்ம 2கம் பண்ணுறதுக்கே பில்லி சூனியா. இது அவபக்திக்கும் முரட்டாட்டத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணதில் அவபக்திக்கும் விக்கிராரணைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உண்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். பார்த்துக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவர் புறக்கணித்ததுனால ராஜா இருக்கிறது தள்ளிட்டாராம். அது ஒன்று. அப்போது ஐயா சொன்னேன், என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொண்டு கூட திரும்பி வரணும். இப்போ சவுல் சொல்லிட்டாரு, நான் திரும்பி வரப்போவதில்லை, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. கர்த்தர் உன்னை தள்ளிட்டாரு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி மட்டும் சொன்னால் கூட பரவாயில்ல. நான் அவர் என்ன பண்ணுறது, 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இது கதை போல தான் இது. என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? என்ன சொல்கிறார்? போய் ஈசாய்கிட்ட போய், ஈசாய் மகனை போய் பாரு. இத்தனை பிள்ளைங்களும் போய் பார்க்குறாரு. எல்லா பிள்ளைங்களும் உட்கார வைக்கிறாரு அவர். ஈசாய் உட்கார்ந்தவொடனே பார்த்துட்டு இவர் இல்லை. அவர் போய் அவன் அந்த டெடிகேட் பண்ண சொல்கிறாரு. அந்த கொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போது கேட்குறாரு, இதை தான் நான் உனக்கு அவ்வளோதானா, வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக என்ன கூப்பிட்டாருன்னா பலி விருந்துக்கு கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு வாங்கன்னா வந்துட்டாங்க.
பலி விருந்துக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பலி விருந்துக்கு வந்த பிறகு என்ன சொல்றாரு, நீங்க வந்து என்ன செய்யணுமா, வந்துட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யணுமா, பிள்ளைகளெல்லாம் கூட்டுவாங்க சொல்றாரு அந்த பலி விருந்து வைக்கிறதுக்கு பலி. அப்போ என்ன சொல்றாரு இவரு, அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாரு. அப்போ கடைசியில் என்ன செய்கிறாரு, நான் எல்லாரும் எலியாவை பார்த்த உடனே அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவோம் வந்தானோ என்றார். எலியாவை பார்த்துட்டு கர்த்தர் சாமுவேல் பற்றி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்க அப்படின்னு நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்களா, 16:7 சொல்லப்பட்டிருக்குது, மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. அது ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க. ஆண்டவரே சொல்கிறார், இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி பேசுகிறாரு, நீ முகத்தை பார்க்குற, சரீர வளர்ச்சி பார்க்குறப்பா, நான் இதை பார்க்கல, நான் இவனை புறக்கணிச்சு இவனை பார்க்கல, நான் கர்த்தரோ மனுஷனை முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாருன்றார் ஆண்டவரே சொல்கிறார் சாமுவேல்கிட்ட. அப்போ ஒவ்வொருத்தரையா அவன் கடந்து போகிறான். கடைசி உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு கேட்குறான் 11வது வசனத்தில், உன் பிள்ளைகள் இவ்வளோ தானான்னு. அப்போ அவன் இல்லை, ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், போய் அவனை வர சொல்லுன்றார். அவன் வந்தவன் ஆள் அனுப்பி அவன் வந்தவொடனே அவனை பார்க்குறாரு, அவன் சிவந்த மேனி, 12வது வசனத்தில், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்போது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணினார். அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுது. எப்படி தெரியும், அவன் அபிஷேகம் பண்ணுற சொல்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், அதிசயத்துல அதிசயம். எங்கேயோ இருக்கிறவன்கிட்ட இவங்க யாருமே இல்லை, அவனை கூட்டுவான்றது அது ரொம்ப அதிசயம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவனை சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அது முறுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியான தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்ததுதான். பார்த்துக்கோங்க, பொல்லாத ஆவி. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அதுக்கு பதில் யார் வருது, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. கர்த்தர் தான் அனுப்புகிறார் பொல்லாத ஆவியை, அவனுக்கு வந்துருச்சு. இப்போ அவன் வந்து அந்த வாசிக்கிறதுக்காக அந்த கதை உங்களுக்கு தெரியும், வாசிக்கிறதுக்காக தாவீதை கூப்பிடுவாங்க, அவன் வந்து வாசிப்பான். அவெல்லாம் அதே மாதிரி அவனை கொல்றதுக்கு போவான். நான் தாவீது கொண்டது 1000, இது கொண்டது 10000 சொல்லுவாங்க. அதில் வந்து அவனுக்கு என்ன ஆகுது, அப்போ தான் பொறாமல் வருது. யார் மேலே, தாவீது மேலே அவனுக்கே பொறாமல், காய்மக்காரமாக அவனை பார்க்குறான். காய்மக்காரமாக இருக்கிறான் அவன் மேலே பயங்கர எரிச்சலாயிடும். ரொம்ப நாடியெல்லாம் மாறி போகுது. எதுக்குன்னா ஜனங்க அவனை சொல்லுது இல்லையா, அவனை சொல்லுது. முதல்ல அவனுக்கு தெரியல, இவனை கோலியாத்தை ஜெயிக்கும் போதெல்லாம் அவனுக்கு தெரியல, ஆடுக்கார பையன் தானே நினச்சிட்டு இருந்தான் கம்முன்னு. இந்த இதை பொல்லாத ஆவியெல்லாம் வந்து பிறகு அவன் வந்து வாசிக்கிறான் பாருங்க, அதெல்லாம் வாசித்து அவனுக்கு அந்த இது போயிடுது. அப்போ அவனுடைய மகன் கூட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கான், அவன் கூட பிராண சிநேகிதனாக இருக்கிறான் அவனுக்கு. அதனால என்ன பார்த்து அவன் மேலே பொறாமல் வருது. அது மட்டும் அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு தான் நினைக்கிறான். எதுக்குன்னா ராஜ்ய பாரத்தை அவன் கையில் தான் ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டாருல்ல. அதனால உனக்கு அடுத்தது யார் ராஜா, அவன் தான், தாவீது தான் ராஜா. அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு மேலே பொறாமல் வந்து அவன் என்ன செய்தான், அவன் மேலே கொல்றதுக்கே எல்லா முயற்சியும் செய்தான். எப்போ கொன்னுடணும் பொறாமை. அதுக்கு காரணம் யார், பொறாமை. அவன் ஆண்டவர் வந்து அவன் மேலே அன்பாக இருக்கிறாரு, ஜனங்க அவன் மேலே அன்பாக இருக்குது, தன்னுடைய மகன் அவன் மேலே உயிராக இருக்கிறான். அதனால அவனுக்கு என்ன பொறாமை, அவன் கொன்றது 1000ன்னா தாவீது கொன்றது 10000 சொல்கிறாங்க இல்லையா. இந்த வார்த்தைகள் அவன் கேட்கும்போது அப்படி எரிச்சல் தாங்க முடியல, அவனுக்கு பயங்கர பொறாமையாகி அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் அவனை கொல்றதுக்கு தீ விரிக்கிறான். ஆனாலும் தாவீது செய்யறான், அவனு கூட பொறுமையாக இருந்து அவனை கொலை செய்யலை. சவுல் அவன் தொடலை, கர்த்தரால் அபிஷேகம் பட்ட மனுஷனமா தொடக்கூடாதுன்னு சொல்கிறான். எத்தனையோ சந்தர்ப்பம் கிடச்சிது தாவீதுக்கு அவனை கொல்றதுக்கு, ஆனால் அவன் என்ன செய்யலை, கொல்லலை. அவ்வளோ அருமையாக தேவ கர்த்தர்லேருந்து அவனை மீட்டான், ஜெயிச்சான். கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், ஐயோ தாவீதோடு கூட இருந்து அவனை மென்மேலும் பாதுகாத்து கொண்டார். ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பாதுகாத்தார். ரொம்ப ஆச்சரியம் அது காரியங்கள்லாம். தாவீதை ரொம்ப பாதுகாக்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவன் ரொம்ப ஆசை, அவர் மேலே ரொம்ப ஆசை. கர்த்தர் இந்த வசனங்கள்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான்,
ஆனால் அந்த பொறாமையா தீ எப்படி பரவச்சு பாருங்க அவனுக்கு தாவீது மேலே. எத்தனையோ தடவை கொலை செய்ய வரான், துரத்தி வரான், அவன் எங்கே இருந்தாலும் விடலை. தன் மகனை விட்டே கேட்குறான், தன் மகனையே கொண்டுட்டு வேண்டான். நீ அவன் கூட சேர்ந்த, நீ அவன் கூட இப்போ பார்த்தனான்னு உன்னை கொண்டு போட்டு வேண்டான். மகனுக்கு சொந்த மகனையே பாருங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவன் தாவீதை வெறுப்பு. காரணம் வந்து பொறாமை. தாவீது மேலே அந்த பொறாமை, எரிச்சல், காயமக்காரமாக அவன் மேலே இருக்கிற இந்த வெறித்தனமான பொறாமையினால்தான் அவன் லைஃபே போச்சு. சவுளுடைய லைஃபே போச்சு. எதுக்குன்னா அவன் மேலே பொறாமப்பட்டான். ரெண்டாவது கீழ்ப்படியாமல், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. அவர் மனமாற மனபுத்திரன் அல்ல, மனுஷன் அல்ல. மனமாற மனபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. தேவன் செய்தது ஒருவனும் தடை பண்ண முடியாது. அவர் சொல்ல நினைத்ததை தடை பண்ண முடியாது, செய்ய நினைத்தது தடை பண்ண முடியாது. அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். ஒவ்வொரு வசனங்களும் ஆணித்தரமாக இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாடாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி, ஒரே காரியங்கள் தான். ஆண்டவர் அதிசயமாக நடத்துகிறாரு. தாவீதை எப்படி தெரிந்து கொண்டார் பாருங்க. சவுலை புறக்கணிச்சு தாவீதை தெரிந்து கொண்டார். நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும் இதெல்லாம் என்னன்னு. இரண்டகம் பண்ணக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருதயத்தை வந்து கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு, மனுஷ முகத்தை பார்க்குறான் அப்படின்னு கர்த்தரே சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. முகமாக பேசுகிறாரு பாருங்க. கடைசியில் என்னாச்சு, அவன் என்ன பண்ணுறான், சாமுவேல்கிட்ட போயிட்டு குறி கேட்குறான். அந்த மந்திரக்காரிகிட்ட போயிட்டு குறி கேட்குறான். அவர் வர சொல்லணுன்னா சாமுவேல் வராரு. அத்தனை நான் என்னை ஏன் எழுப்பினீங்களே பாரு, நீ எழுப்புறேன். அப்போ கேட்குறாரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே இவனுக்கு பழக்கம், சாமுவேலை கேட்டு தான் பழக்கம். அவர் கேட்டு தான் செய்வான். ஆனால் தப்பு செஞ்சிட்டான். அதுக்காக திருப்பி வந்து கேட்குறான், என்ன அது பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் சொல்கிறாரு, ஆண்டவர் நாளைக்கு நேற்றுக்கு நீ என்ன பண்ணுவேன், என் கூட நீ உன்னோட பிள்ளைகளும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போனா என்ன அர்த்தம், இந்த போரில் ஆண்டவர் அவன் கூட இல்லை, என்ன செஞ்சு போகிறான், சாவ போகிறான். அவனும் அவனோட பிள்ளைகளும் மரணமடைய போகிறாங்கன்றத அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கதை தெரியுமே இல்லையா. இது கதைன்னு கிடையாது, இது உண்மை, ஸ்டோரி நடந்தது இல்லையா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டோடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் உண்மை. தீர்க்க தரிசன புஸ்தகம், வேதம் வந்து ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இந்த பொறாமை நம்ம படக்கூடாது. என்ன காரியம் நமக்கு நேர்ந்தாலும் மற்றவர்கள் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. நிறைய பேர் பொறாமப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க வேதத்தில். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அதன்படி நடக்கக்கூடாது. தேவனே சொல்கிறாரு, பொறாமை இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, பயங்கரமான வாழ்க்கையை அழிச்சிடும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. Praise the Lord. Glory to Jesus. God bless you all.